நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்தோம். வழக்கின் தீர்ப்பின் எதிரொலியாக எங்களை பணிதனம் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கான ஊதியம் யூஜிசி பரிந்துரையின்படி மாதம் 50,000 வழங்க வேண்டும். சமவேளைக்கு சமூதியம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பார்த்தா 57,700 வழங்க வேண்டும். இங்கே தமிழக அரசு பார்த்தா எங்களுக்கு 50% ஊதியத்தை மட்டுமே வழங்கி வருவதால் எங்களுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றி செய்ய முடியவில்லை. அதன் காரணமாக நாங்கள் இதனையும் எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருந்தோம். வழக்கில் பார்த்தா 21/3/2024 RN மஞ்சுளா நீதியரசர் மூலமாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இது மாதிரி கெஸ்ட் லெக்சர் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குறது ஊதியம் நியாயமான ஊதியம் இல்லை, அவமதிப்பு ஊதியம் சொல்லி சொன்னதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பை எடுத்துனவங்க தமிழக அரசுக்கு முறையிட்டோம். ஆனாலும் கூட அரசு செவி சாய்க்கலை. அதன் பிறகு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கிற கெஸ்ட் லெக்சர்கள் 30 நபர்களை வைத்து 11 வழக்குகள் மீண்டும் தொடர்ந்தோம். 10 வழக்குகளுக்கு மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். அந்த தீர்ப்பில் 30-11க்குள்ளே ஏன் இவ்வளோ குறைவான சம்பளம் வழங்குறீங்க, நீங்கள் சம்பளம் வழங்குறதுக்கான காரணத்தை விளக்கத்தை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30-11-24க்குள்ளே நீங்கள் அதை பதிலளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 30 பேர் வழக்கு தொடுத்த எதிரொலியாக 29வது நைட்டு கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் கல்லூரி முதல் வாயிலாக ஒரு அறிக்கையை அமைச்சிருந்தாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கெஸ்ட் லெக்சர்கள் அனைவருமே பார்த்தா யூஜிசி கைட்லைன்ஸ் பிரகாரம் நாங்கள் நியமனம் பண்ணல, அதனால் நாங்கள் யூஜிசி சம்பளத்தை கொடுக்க முடியாது சொல்லிட்டு எங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கெஸ்ட் லெக்சரும் 7360 கெஸ்ட் லெக்சரும் யூஜிசி பரிந்துரை தான் நியமனம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதே அந்த நாட்களில் இருந்த முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குனர் எங்களுக்கு உத்தரவு கடிதம் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் தனிப்பொது மூலமாக பதில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு பொய்யான விளக்கத்தை இந்த தமிழக அரசு கொடுக்க வச்சிருக்கு. அந்த கல்லூரி கல்வி ஆணையர் தனிச்சையாக கொடுத்தாங்களா இல்லை தமிழக அரசுடைய தூண்டுதல் பேரில் கொடுத்த விளக்கம் எங்களுக்கு தெரியணும். அந்த கொடுத்த பொய்யான விளக்கத்துக்காக மட்டும்தான் தமிழகம் முழுவதும் பார்த்தா சுமார் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட கல்லூரியில் வாயு முழக்க போராட்டம் இருக்கிறது, வகுப்பு புறக்கணி போராட்டம் நடக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு உயர்கல்வி அமைச்சர் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் எங்களுடைய ஊதியம் ரொம்ப சொற்பமாக இருக்குது. 5 வருஷம் தான் எம்எல்ஏங்க இருக்காங்க ஆட்சியில். ஒரு மாதத்துக்கு 1,50,000 சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கல்வி தகுதியும் கிடையாது. அதுக்கு பென்ஷனும் உண்டு. நாங்கள் கிட்டத்தட்ட செட்டு முடிச்சிருக்கோம், யூஜி முடிச்சிருக்கோம், பிஜி முடிச்சிருக்கோம், 5 டிகிரிக்கு மேலே வச்சிருக்கோம். எங்களுடைய சம்பளம் பார்த்தா ஜஸ்ட் 25,000. ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் 1,00,000 இருக்குது. எங்களால் பூர்த்தி செய்ய முடியுமா? உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி மாத சம்பளம் 50,000 வழங்க வேண்டும். கௌரவர்கள் பார்த்தா பணிநிரந்தரம் செய்ய வேண்டும். மகப்பேறு விடுமுறை அளிக்க வேண்டும். எங்கள் காலேஜில் பேர் கூட போட மாட்டாங்க சார். எங்களை தீண்ட தகவல் நடத்துகிறாங்க. எல்லா தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலான 95% கல்லூரிகள் பார்த்தா காலேஜில் காலண்டரை பேர் போட மாட்டாங்க. செகண்ட் ஷிஃப்ட்டில் நாங்கள் வாத்தியார் பாடம் எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஸ்டாஃபோட பேரை போட்டு போடுறாங்க. அப்புறம் தீண்ட தகவலாக கல்லூரி நடத்துது. இதுக்கு தமிழக அரசு பதில் சொல்லணும். எங்களுக்கு கெஸ்ட் லெக்சர் பார்த்தா சேர் அரசு மட்டும் கிடையாது. அடுத்து நாங்கள் பார்த்தா நாட்கள் இருக்கோம். வர பட்ஜெட் கூட்டத்தோட எங்களுடைய நோக்கம் அரசின் எங்களுடைய பிரச்சனைகள் அரசுக்கு கொண்டு போகிறதுக்காக எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கல்லூரிலையும் பார்த்தா எங்களுடைய பிரச்சனைகள் கொண்டு போயிட்டு இருக்கோம். கல்லூரி முதல்வர் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை மெமோவை கொடுத்து நாங்கள் கல்லூரி தூக்கிட்டு சொல்கிறாங்க. அப்படி எங்களை பணியை நீக்கிட்டு விட்டு செஞ்சாலும் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கட்டும். எங்களுடைய நோக்கம் அரசின் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்ல தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அரசு கூப்பிட்டு எங்களுக்கு பேச செய்யணும். இந்தியாவிலே பார்த்தா தமிழ்நாடு உயர்கல்வி பெறும் மாநிலத்தில் முதலிடம் இருக்குது. அதுக்கு தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியில் 65% கெஸ்ட் லெக்சர் நாங்கள் தான் இருக்கிறோம். மாணவருடைய நலன் கருதி நான் முதல்வர் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதன் திட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் யார் செய்கிறாங்க? 60% இருக்கிற கெஸ்ட் லெக்சர் தான் செய்கிறாங்க. பணி பாதுகாப்பு வழங்கிடு, நடத்திடு, சிறப்பு சட்டம் நடத்திடு, வஞ்சிக்காதே, ஓங்கட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும், ஓய மாட்டோம், அச்சுறுத்தலுக்கு ஓய மாட்டோம், தயங்க மாட்டோம், உயிரை விடவும் தயங்க மாட்டோம். தமிழக அரசு
காப்பாற்றிடு. தமிழக அரசு இயல் விராஜி தமிழக அரசு வழங்கிடு பணி உயர்வு வழங்கிடு பணி நிரந்தரம் வழங்கிடு. இது போராட்டம் ஜிஎலுக்கான போராட்டம் தமிழக அரசு உயர்கல்வித்துறையே அமல்படுத்து ஊதியர்களுக்கு 50,000 ஊதியம் வேண்டும். உயர்நீதிமன்ற தீர்ப்பினை உயிரை விடவும் தயங்க மாட்டோம். உயிரை விடவும் தயங்க மாட்டோம். வெல்லட்டும்